கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே இந்த வருஷத்தினுடைய கடைசி வாரத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வருஷத்தினுடைய கடைசி வாரத்தில் நாம் நிற்கிறபடினாலே எதை குறித்து பேச வேண்டும், என்ன பேச வேண்டும் என்று சொல்லி கடந்த 2-3 நாட்களாக நான் யோசித்து கொண்டிருந்தேன். நேற்று என்னுடைய நண்பர் எனக்கு ஒரு செய்தி எனக்கு தனிப்பட்ட விதத்தில் அனுப்பியிருந்தார். அவர் நண்பர் மாத்திரமல்ல, அவர் நல்ல ஒரு ஊழியக்காரரும் கூட. அந்த செய்தியினுடைய சாராம்சத்தை நான் படித்து பார்த்தேன். ஆக்சுவலி அது ஒரு செய்தி அல்ல, மாறாக 3 பக்கத்தை கொண்ட கேள்விகள். என்ன கேள்விகள் என்றால், இந்த ஆண்டு முழுவதும் நாம் நாட்களை எப்படி செலவு செய்தோம், எவ்வளவு நாட்கள் நாம் வேதத்தை வாசித்தோம், ஜெபித்தோம், அதை நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தினோம், நாம் எவ்வளவு சாட்சியாக இருந்தோம், நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய சமுதாய வாழ்க்கையில் நாம் எப்படி இருந்தோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சியை நோக்கி இந்த ஆண்டு நாம் பிரயாணம் செய்தோமா, ஆவிக்குரிய முதிர்ச்சியை ஓரளவுக்காவது நாம் அடைந்து இருக்கிறோமா, அல்லது இந்த ஆண்டு முழுவதும் முன்னும் பின்னுமாக தடுமாறக்கூடிய, ஸ்தம்பித்து நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு இருந்ததா, புதிய உறவுகளை உண்டாக்கினோமா அல்லது உறவுகளை உடைத்தோமா, பொருளாதார ரீதியாக உலகத்துக்குரிய முன்னேற்றங்களாக என்னவெல்லாம் நாம் இந்த ஆண்டு பெற்றுக்கொண்டோம். 2025 என்று சொல்லக்கூடிய ஆண்டை நாம் துவங்குகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையினுடைய பொருளாதார நிலை எப்படி இருந்தது, எந்த முன்னேற்றத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று 3 பக்கத்தில் அதில் அநேக கேள்விகள் இருந்தது. அந்த கேள்விகள் எப்படி அமைக்கப்பட்டிருந்தது என்றால், அதற்கு 3 பதில்களும் கொடுக்கப்பட்டிருந்தது. நன்றாக, சுமாராக அல்லது இல்லை என்று சொல்லி நாமே அந்த கேள்விகளை படித்து, நாமே அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுத்து, நாமே நம்முடைய அந்த பதில்களை எல்லாம் கணக்கிட்டு பார்த்து, கடந்த ஆண்டை அல்லது இந்த 2025 என்று சொல்லக்கூடிய ஆண்டை நாம் எப்படி செலவு செய்தோம் என்று நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்த்து இந்த ஆண்டை எப்படி நிறைவு செய்ய போகிறோம் என்ற ஒரு சுய பரிசோதனை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த கேள்விகள் இருந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களில், கடைசி வாரத்தில் வந்திருக்கிற நாமும் இந்த விதமான சிந்தனையோடு, இந்த விதமான ஆயத்தத்தோடு ஒரு ஆண்டை நிறைவு செய்யவும், ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக பிரவேசிக்கவும் நம்மை ஆயத்தப்படுத்துவது நலமாக இருக்கும் என்று சொல்லி நான் அந்த செய்தியை படித்த பிறகு யோசித்தேன். பின்பு அதற்கு ஏற்ற விதத்தில் வேதாகமத்தில் நான் வார்த்தைகளை தேட ஆரம்பித்தேன். அனுபவமில்ல ஆலோசனைகளை தேட ஆரம்பித்தேன். அப்பொழுது எனக்கு வந்த வேத பகுதி தான் யோசுவாவின் புஸ்தகம். யோசுவாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் முதல் 8 வசனத்தை இந்த காலவெளியில் நான் இந்த செய்திக்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஒரு ஆண்டை நாம் எப்படி நிறைவு செய்து ஒரு புதிய வருஷத்தை துவங்குவது என்று சொல்லி இந்த செய்திக்கு நான் தலைப்பு கொடுக்க விரும்புகிறேன். இந்த முதல் 8 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது, இங்கே 3 காரியங்களை யோசுவா தன்னுடைய கடைசி நாட்களிலே சொல்வதை நான் பார்க்கிறேன். அதாவது யோசுவா தன்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்ய இருக்கிறான். யோசுவாவின் தலைவனாக இருந்த மோசேனுடைய வாழ்க்கை 120 ஆண்டுகள். அந்த மோசேனுடைய வாழ்க்கையை 40, 40, 40 என்று 3 பிரிவுகளாக பிரிக்கலாம். 40 ஆண்டுகள் தன்னுடைய அரண்மனை வாழ்க்கை, 40 ஆண்டுகள் வனாந்தர வாழ்க்கை, ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை, பின்பு 40 ஆண்டுகள் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை நோக்கி இந்த ஜனங்களை அழைத்து செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை. அது மோசேனுடைய வாழ்க்கை. இந்த ஜோசுவானுடைய வாழ்க்கையும் கூட நாம் 3 பிரிவுகளாக பிரித்து விடலாம். இவனும் 40 ஆண்டுகள் எகிப்தில் மோசையோடு பழகின, மோசைக்கு உதவியாக இருந்த
காரியங்களை நாம் பார்க்கிறோம். பின்பு 40 ஆண்டுகள் மோசையோடு வனாந்தரத்தில் நடந்து வந்த மனிதன். பின்பு 30 ஆண்டுகள் மோசேயினுடைய மறைவுக்கு பின்பு, அதாவது மோசே மரித்த பிறகு ஜோசுவாவின் புத்தகத்தின் 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஜோசுவாவை நோக்கி பேசுகிற பொழுது, என் தாசனாகிய மோசே மரித்து போனால், இப்பொழுது நீ இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போ, வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திற்குள்ளாக இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு போ, இந்த ஜனங்களுக்கு அந்த தேசத்தை பங்கிட்டு கொடு என்று சொல்லி கர்த்தர் யோசுவாவோடு பேசுகிற பொழுது, யோசுவாவிற்கு 80 வயது இருந்திருக்க வேண்டும். இப்பொழுது 110 வயதுள்ளவனாக யோசுவா மரிக்கப் போகிறான். ஆக ஜோசுவாவினுடைய வாழ்க்கையை 40, 40, 30 என்று சொல்லி பிரித்து விடலாம். 30 ஆண்டுகளுக்குள்ளாக பெரிய காரியங்களை செய்த மனிதன். எப்படி எனக்கு இந்த கேள்விகளை அனுப்பின தேவ மனிதன், ஊழியக்காரர், வாழ்க்கையில் பல அனுபவங்களுக்குள்ளாக கடந்து போனவர், பல கஷ்ட நஷ்டங்களுக்குள்ளாக கடந்து போனவர். ஒரு வியாதியில் தன்னுடைய மனைவியை சமீப ஆண்டுகளில் மரணத்துக்கு கொடுத்தவர். பல அனுபவங்களுக்குள்ளாக கடந்து போன தேவ மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து, தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை, சமுதாயத்திலே கண்ட அனுபவத்திலிருந்து, சபைகளின் ஊழியத்திலிருந்து கண்ட அனுபவத்திலிருந்து அந்த கேள்விகள் உருவாக்கப்பட்டிருந்தது. ஏதோ ஒரு பாட புத்தகத்தை வைத்து, பொதுவாக பைபிள் குயிஸ், வேதாகம போட்டி என்று சொல்லுகிற பொழுது ஒரு குறிப்பிட்ட வேத பகுதியை அறிக்கை அனௌன்ஸ் பண்ணுவார்கள். இந்த புத்தகத்திலிருந்து நீங்கள் ஆயத்தமாக வேண்டும் என்று சொல்லி, அதற்கேற்ற விதத்தில் கேள்விகள் அந்த குறிப்பிட்ட புத்தகத்திலிருந்து தயாரிக்கப்படும். அதுபோல் இந்த தேவ மனிதன் எனக்கு அனுப்பின கேள்விகள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட புத்தகத்திலிருந்து, வேதாகமத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட கேள்விகள் அல்ல. மாறாக வாழ்க்கை அனுபவம், சமுதாய அனுபவம், ஊழியத்தின் அனுபவம், இப்படி பல கலவைகளை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு கேள்வியாக இருந்தது. இங்கே ஜோசுவாவினுடைய வாழ்க்கையை நாம் படிக்கிற பொழுது, இங்கே ஜோசுவா ஒரு காரியத்தை நிறைவு செய்து தன்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்ய போகிறான். அதாவது 30 ஆண்டுகளுக்குள்ளாக கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தினுடைய 90% பகுதியை அவன் யுத்தம் செய்து சுதந்தரித்தான். கர்த்தர் அவனுக்கு சொன்ன பிரகாரமாக கோத்திரங்களுக்கு, இஸ்ரவேலின் கோத்திரங்களுக்கு தேசத்தை பங்கிட்டு கொடுத்த மனிதன். இப்பொழுது இஸ்ரவேலர்கள் ஒரு புதிய அனுபவத்திற்குள்ளாக கடந்து போக இருக்கிறார்கள். ஜோசுவாவின் மறைவுக்கு பின்பு நியாயாதிபதிகளினுடைய காலங்கள் துவங்குகிறது. எனவே இப்பொழுது மோசே மரித்து போனான், இப்பொழுது ஜோசுவா மரித்து போகிறான். ஜோசுவாவிற்கு பின்பு சரியான தலைவர்கள் எழும்பவில்லை. அதற்கான காரணம் என்னவென்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் நியாயாதிபதிகள் என்ற தலைப்பில் நியாயாதிபதிகளின் புத்தகம் ஏறக்குறைய 335 அல்லது 350 ஆண்டுகளுடைய வரலாற்றை நாம் அதில் பார்க்கிறோம். அதில் 15 தலைவர்கள் வந்தார்கள். ஆனால் யாருமே மோசையைப் போலவோ யோசுவாவைப் போலவோ அவர்களுடைய வாழ்க்கை இல்லை என்பதை நாம் நியாயாதிபதியின் புத்தகத்திலிருந்து பார்க்கிறோம். எனவே இங்கே ஜோசுவா தன்னுடைய மரணத்திற்கு முன்பாக இந்த ஜனங்களுக்கு 3 காரியங்களை உணர்த்துகிறான், 3 காரியங்களை சொல்லுகிறான். அதாவது முதலாவதாக இந்த முதல் 8 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிற பொழுது அவர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறான். யூ வாண்ட் டு ரிமெம்பர் தம் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அவர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறான். எதை நினைவுபடுத்த விரும்புகிறான் என்று சொன்னால், 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் நடந்து வந்த இவனுடைய அனுபவத்தை நினைவுபடுத்தி, இந்த 30 ஆண்டுகளுக்குள்ளாக கர்த்தர் எப்படியெல்லாம் பலத்த ஜாதிகளை துரத்தி, பலத்த பிரச்சனைகளை இவர்களுக்காக சந்தித்து, எப்படியெல்லாம் பெரிய அற்புதங்களை, அதிசயங்களை செய்து, பல அனுபவங்களை இந்த ஜனங்களுக்கு கொடுத்து, இந்த தேசத்தில் இன்றைக்கு சுதந்திரித்து சுதந்திர காற்றை சுவாசிக்கும்படியாய் செய்தார் என்பதை நினைப்பூட்ட விரும்புகிறான். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, பின்பு வனாந்தர பிரயாணம், அதிலே அளவற்ற தேவனுடைய கிருபை, அதிலே அதிசயங்கள், அதிலே அனுபவங்கள், அதிலே யுத்தங்கள், அதிலே வெற்றிகள்,
அதிலே பல சாதனைகள், இவைகள் எல்லாவற்றையும் இவர்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறான். எகிப்திலிருந்து இவர்கள் புறப்பட்ட பொழுது எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, ஒரு அவமானத்திலிருந்து விடுதலை, ஒரு நெருக்கத்திலிருந்து விடுதலை, இப்படி ஒரு விடுதலை பெற்ற ஜனங்கள் இப்பொழுது ஒரு பெரிய கிருபையை பெற்று அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் அவர்கள் குடியேறி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இதை அவர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறான். அது மாத்திரமல்ல, தேவனே இவைகள் எல்லாவற்றையும் செய்தார் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறான், உணர்த்த விரும்புகிறான். மூன்றாவதாக, இவர்கள் ஜோசுவாவின் மறைவிற்கு பின்பு இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இங்கே அவன் அறிவுறுத்துகிறான். ஆக இந்த 8 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். முதலாவதாக நினைவுபடுத்துகிறான், நினைவூற்றுகிறான், இவர்கள் வாழ்க்கையை நினைவுபடுத்துகிறான். இரண்டாவதாக உணர்த்துகிறான், கர்த்தரே செய்தார், தேவனே செய்தார், தேவனே பங்கிட்டார், தேவனே உங்களுக்காக யுத்தம் செய்தார். இப்பொழுது நீங்கள் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். இந்த 30 ஆண்டுகளில் நீங்கள் கர்த்தருக்கு எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக இருந்தீர்கள். இந்த 30 ஆண்டுகளில் நீங்கள் கர்த்தருக்கு எவ்வளவு சாட்சியாக இருந்தீர்கள். ஏனென்று சொன்னால், இந்த இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்திலே குடியிருக்கிற பொழுது அவர்களை சுற்றி அநேக புறஜாதிகள் இருந்தார்கள், தேவனை அறியாத ஜனங்கள் இருந்தார்கள். அந்த புறஜாதிகளின் மத்தியில், தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியில் இந்த தேவ ஜனம், உடன்படிக்கையை பெற்ற ஜனம், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், இவர்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது, இவர்களுடைய சமுதாய வாழ்க்கை எப்படி இருந்தது, இவர்களுடைய ஆராதனை எப்படி இருந்தது, இவர்கள் எப்படி தேவனை தொழுது கொண்டார்கள், எவ்வளவு உண்மையுள்ளவர்களாய் இருந்தார்கள், எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருந்தார்கள், எவ்வளவாய் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள் போன்ற அநேக காரியங்களை அவர்கள் நினைவு கூற வேண்டும். அவர்கள் திரும்பி பார்க்க வேண்டும். அவர்கள் உணர்த்தப்பட வேண்டும், உணர்வுக்குள்ளாக கடந்து வர வேண்டும் என்பதைத்தான் ஜோசுவா இந்த 23ஆம் அதிகாரத்தில் ஜனங்கள் எல்லாரையும் வரவழைத்து நாம் முதல் 2 வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த அவர்களுடைய எல்லா சத்துருக்களாலும் யுத்தம் இல்லாதபடிக்கு இளைப்பாற பண்ணினார். இப்பொழுது அவர்கள் யுத்தத்தை பாராதபடி அவர்கள் சமாதானத்தோடு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் அவர்கள் இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். அநேக நாள் சென்ற பின்பு, அப்படி என்றால் ஒரு 30 ஆண்டுகள் கழித்து, ஜோசுவா வயது சென்று முதிர்ந்தவனான போது, பாருங்கள் 2வது வசனத்தில், யோசுவா இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவர்களையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் மற்ற எல்லாரையும் அழைப்பித்தான். எத்தனை லட்சம் பேர் இருந்தார்கள் என்று சொல்லி நமக்கு தெரியாது. இந்த 30 ஆண்டுகளுக்குள்ளாக எத்தனை லட்சம் ஜனங்களாக இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நமக்கு தெரியாது. எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்ட பொழுது 6 லட்சம், 20 வயசுக்கு மேற்பட்ட புருஷர்கள் 6 லட்சம் பேர், தோராயமாக 25-30 லட்சம் பேர் எகிப்திலிருந்து புறப்பட்டார்கள். இந்த 40 ஆண்டு வனாந்தர பிரயாணத்திலே அவர்களுடைய கீழ்ப்படியாமை, முரட்டாட்டம், அவிசுவாசம், கலவரம் போன்ற காரியங்களினாலே அநேகர் மரித்து போய் 2 பேர் மாத்திரமே கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில், அதாவது யோசுவாவும் காலேபும் மாத்திரமே கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் புதிய தலைமுறையோடு பிரவேசித்தார்கள். அந்த புதிய தலைமுறை எத்தனை பேர் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஒருவேளை இந்த 30 ஆண்டுகளுக்குள்ளாக இவர்கள் மீண்டுமாக 20 லட்சம் 30 லட்சம் பேராக இருந்திருக்க வேண்டும். எனவே தான் இங்கே மூப்பர்கள் இருக்கிறார்கள், தலைவர்கள் இருக்கிறார்கள், நியாயாதிபதிகள் இருக்கிறார்கள், அதிபதிகள் இருக்கிறார்கள், மற்ற எல்லா ஜனங்களும் இருக்கிறார்கள்.
அத்தனை பேரையும் அழைப்பித்து அவர்களுக்கு இந்த 3 காரியங்களை அவன் சொல்ல விரும்புகிறான், நினைவுபடுத்துகிறான். திரும்பி பார்க்க வேண்டும் அவர்கள். கர்த்தர் அவர்களை எப்படியாக வழிநடத்தினார், கர்த்தர் எப்படியாக அவர்களை பாதுகாத்தார், கர்த்தர் எப்படியாக போஷித்தார், கர்த்தர் எப்படியாக அவர்களுக்காக யுத்தம் செய்தார், கர்த்தர் எப்படியாக அவர்களுக்காக அதிசயங்களை அற்புதங்களை செய்தார் போன்ற காரியங்களை அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறான். ஏனென்று சொன்னால், இந்த இடத்துல மோசேயோடு வாழ்ந்த அனுபவம், எகிப்தின் அனுபவம், வனாந்தர அனுபவம், இப்பொழுது கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்திலே வாழக்கூடிய அனுபவம், இந்த 3 அனுபவத்தை கொண்ட ஒரே மனுஷன் இந்த இடத்திலே ஜோசுவா மாத்திரமே. ஒருவேளை காலேப் இந்த இடத்துல இருக்கிறாரோ என்னவோ நமக்கு தெரியவில்லை. ஆக இந்த ஆலோசனையை சொல்லக்கூடிய, அறிவுரை சொல்லக்கூடிய தகுதியை உடைய ஒரே மனுஷன் ஜோசுவா தான். அநேகர் இந்த வாய்ப்பை இழந்து போனார்கள், அநேகர் மரித்து போனார்கள். ஆக முதிர் வயதுள்ள ஜோசுவா 110 வயதில் இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய 3 காரியம். 1, நினைப்பூட்டுவது, 2வது உணர்த்துவது, 3வது அவர்களுக்கு அறிவுரை சொல்லுவது. இந்த 3 காரியங்களை அவன் இதில் செய்கிறான், எச்சரிக்கையும் பண்ணுகிறான். ஒருவேளை நீங்கள் 7வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், 6, 7, 8 வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது அவன் தன்னுடைய செய்தியை நிறைவு செய்யக்கூடிய வகையில் இங்கே 3 காரியங்களை இந்த 6, 7, 8 வசனத்தில் நான் சொன்ன காரியத்தை இதில் ஜோசுவா சொல்வதை நீங்கள் பார்க்கலாம். ஆகையால் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் விலகி போகாமல் அதையெல்லாம் கை கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். முதல் 5 வசனத்தில் உணர்த்தி விட்டான், முதல் 5 வசனத்தில் நினைப்பூட்டி விட்டான். கர்த்தர் செய்த காரியங்களை அவர்களுக்கு உணர்த்தி விட்டான், நினைப்பூட்டினான். இப்பொழுது அறிவுரையாக, எச்சரிக்கையாக, ஆலோசனையாக அவன் சொல்லக்கூடிய காரியம்தான் இந்த 6, 7, 8 வசனத்திலே வாசிக்கிறோம். நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். எதற்கு நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள்? கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்கள் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுப்பதற்கு, கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் வாழ்க்கையில் கை கொள்வதற்கு, கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு நீங்கள் உங்கள் மனதில் உறுதியான தீர்மானங்களை எடுங்கள், நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். பின்பு 7வது வசனத்தில் உங்களுக்குள்ளே மீதியாக இருக்கிற இந்த ஜாதிகளோடு, அதாவது 10% கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசம் இன்னும் சுதந்திரிக்கப்பட வேண்டும். யோசுவா 90% தான் அந்த தேசத்தை சுதந்திரித்தான். இன்னும் 10% சுதந்திரிக்கப்படாமல் இருக்கிறது. அதை ஜோசுவாவிற்கு பின் வரக்கூடிய தலைவர்கள் செய்ய வேண்டும். ஆக அவர்களை சுற்றிலுமாய் புறஜாதிகள் இருக்கிறார்கள், மற்ற ஜாதி மக்கள் இருக்கிறார்கள், மற்ற இன மக்கள் இருக்கிறார்கள். சாதி என்று சொல்லுகிற பொழுது, இனம் என்று சொல்லுகிற பொழுது தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். அதாவது உடன்படிக்கை உட்படாத, தேவனால் அழைக்கப்படாத, தேவனோடு உடன்படிக்கை செய்யாத, தேவனால் தெரிந்து கொள்ளப்படாத புறஜாதியினர் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களைத்தான் வேதாகமம் புறஜாதி என்று அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டுக்குள்ளாக வருகிற பொழுது கிறிஸ்துக்குள்ளாக இந்த பிரிவுகள் காணப்படுவது கிடையாது. அது எல்லாம் சிலுவையிலே மாற்றப்படுகிறது. எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லா மனிதரும் தேவனை அறிய வேண்டும், எல்லாரும் தேவ திட்டத்தை அறிய வேண்டும் என்று சொல்லி அங்கே சிலுவையிலே ஒரு மாபெரும் மாற்றம் கிறிஸ்துவின் மரணத்தின் நிமித்தமாக உண்டாக்கப்பட்டது என்பதை கிறிஸ்தவர்களாகிய நாம் அறிந்து கொள்வோம். இங்கே பழைய ஏற்பாட்டை நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆக இந்த வார்த்தைகள் தவிர்க்கப்பட முடியாத வார்த்தைகள். புற ஜாதியினர் உங்களுக்குள்ளே மீதியாய் இருக்கிற இந்த ஜாதிகளோடு கலவாமலும்
அவர்களுடைய தேவர்களின் பெயரை நினையாமலும் அவைகளை கொண்டு ஆணையிடாமலும் அவைகளை சேவியாமலும் பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். 6வது வசனத்தில் நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொன்னான். 7வது வசனத்தில் எச்சரிக்கையாயிருங்கள். தேவனுடைய பிள்ளைகள் எதற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி 8வது வசனத்தில் இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். இது மூன்றுமே ஜோசுவாவின் மறைவுக்கு பின்பு வரக்கூடிய இஸ்ரவேலின் ஜனங்கள், நியாயாதிபதிகள், அதிபதிகள், மூப்பர்கள், இவர்கள் எல்லாரும் செய்ய வேண்டிய, கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு காரியம். இது எல்லாருக்கும் அவசியமான காரியம். எனவே தான் எல்லாரையும் அழைப்பித்து அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறான், அவர்களுக்கு உணர்வு உண்டாக்குகிறான். அவர்கள் நினைவுபடுத்தப்பட வேண்டும், அவர்கள் நினைவு கூற வேண்டும், அவர்கள் உணர வேண்டும். இப்பொழுது அவர்கள் புதிய தீர்மானங்கள் எடுக்க வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ரிமெம்பர், ரியலைஸ், ரெசல்யூஷன் என்று சொல்வோம். இந்த 3 காரியங்களை ஜோசுவா தன்னுடைய கடைசி நாட்களில் இந்த பகுதியில் செய்வதை நான் பார்க்கிறேன். என்ன செய்கிறான்? எகிப்திலிருந்து புறப்பட்ட நீங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கை என்ன செய்தார் என்பதை நினைவு கூறுங்கள், உணருங்கள். இப்பொழுது புதிய தீர்மானங்கள் எடுங்கள் என்று அவன் சொல்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இங்கே முதலாவதாக, இரண்டாவதாக, மூன்றாவதாக என்று 3 காரியங்களை கர்த்தர் செய்தான். யோசுவா செய்கிறான். உலகத்திற்கேற்ற அல்லது இணைந்து போகக்கூடிய வாழ்க்கையை வாழாமல் இருக்க தீர்மானம் எடுக்க அறிவுறுத்துகிறான். தேவனை மறந்து விடாமல் பற்றி கொண்டிருக்க தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்துகிறான். நான் ஜோசுவாவினுடைய அறிவுரைக்கு பின்பு நடந்த சம்பவத்தை நான் யோசித்து பார்க்கிறேன். ஏனென்றால் ஜோசுவாவின் புத்தகத்திற்கு பிறகு நமக்கு நியாயாதிபதிகளின் புத்தகம் வருகிறது. ஜோசுவாவின் மறைவிற்கு பின்பு இஸ்ரவேலின் தலைவர்கள் இதை முற்றிலும் மறந்து போனார்கள், இதை முற்றிலும் கடைப்பிடிக்காமல் போனார்கள், இதை முழுமையாய் மறந்து போனார்கள். இதை நியாயாதிபதி நாட்களிலே பார்க்கிறோம். நியாயாதிபதி நாட்கள் தோராயமாக 350 ஆண்டுகள். இந்த 350 ஆண்டுகளிலே இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களுடைய வாழ்க்கை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கை, தாவீது, சாலமோன் போன்ற ராஜாக்கள் வருகிற வரைக்கும் இந்த ஜனங்களுடைய வாழ்க்கை மீண்டுமாக அடிமைத்தனம், மீண்டுமாக அவமானம், மீண்டுமாக தோல்வி, மீண்டுமாக அழுகை, மீண்டுமாக நஷ்டம், மீண்டுமாக துக்கமான வாழ்க்கை. 1 ஆண்டு 2 ஆண்டுகள் அல்ல, ஏறக்குறைய 350 ஆண்டுகள் நியாயாதிபதிகளின் நாட்களில் அவர்கள் கஷ்டப்படுவதை, அவமானப்படுவதை, துன்பப்படுவதை, அடிமைத்தனத்துக்குள்ளாக கடந்து போவதை, பயத்தோடு இருப்பதை, தோல்விகளை சந்திப்பதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இங்கே ஜோசுவா சொன்ன இந்த 3 காரியங்களை அவர்கள் நினைக்க, உணர்த்தப்பட அவர்கள் தீர்மானங்கள் எடுக்க மறந்து போனார்கள். ஜோசுவாவின் மறைவிற்கு பின்பு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தில் இருந்த ஜனங்கள் நியாயாதிபதி நாட்களில் மிகுந்த கஷ்டங்களுக்குள்ளாக கடந்து போனார்கள். காரணம் என்ன? ஜோசுவாவின் மறைவிற்கு பின்பு வந்த தலைவர்கள் இதை மறந்து போனார்கள். இந்த தீர்மானங்கள் எடுக்க தவறி போனார்கள். இந்த உணர்த்துதலை மறந்து போனார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களில் நாம், அதுவும் குறிப்பாக கடைசி வாரத்தினுடைய செய்திக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒரு புதிய வருஷத்தில் பிரவேசிக்கக்கூடிய ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை எத்தனை பேர் கடைசி ஆராதனையில் இந்த வருஷத்தில் பங்கு பெறக்கூடிய சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது. நாமும் கூட இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களைப் போலவே அதற்கு ஒப்பாகவே காணப்படுகிறோம். நாமும் இந்த 3 காரியங்களை
நினைப்பூட்டப்பட வேண்டும், செய்ய வேண்டும். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை எப்படி நடத்தினார், எப்படி பாதுகாத்தார், நமக்காக எப்படி காரியங்களை செய்தார், நமக்காக எங்கேயெல்லாம் கர்த்தர் அதிசயங்களை, அற்புதங்களை செய்தார், கர்த்தர் நமக்கு எந்த விதமான அனுபவங்களை இந்த ஆண்டில் கொடுத்தார், ஒருவேளை பொருளாதார ரீதியாக என்ன முன்னேற்றங்களை நாம் கண்டிருக்கிறோம், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களில் என்ன முன்னேற்றங்களை நாம் கண்டிருக்கிறோம், இதை நாம் நினைவு கூற வேண்டும், நாம் திரும்பி பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த 2025 என்ற ஆண்டில் எந்த அளவுக்கு நாம் நம்முடைய ஆவிக்குரிய முதிர்ச்சியில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் முன்னேற்றத்தை கண்டோம், எங்கெல்லாம் சாட்சி இல்லாமல் வாழ்ந்தோம், எங்கெல்லாம் நம்முடைய மீட்பின் நாளுக்கென்று அச்சாரமாய் கொடுக்கப்பட்ட ஆவியானவர் எங்கேயெல்லாம் துக்கப்படுத்தினோம். இந்த கேள்விகள் என்னை அதிகமாக சிந்திக்க வைத்தது. என்னுடைய ஜெப வாழ்க்கையை பற்றி, என்னுடைய வேத வசனம் வாசிக்கக்கூடிய வாழ்க்கையை பற்றி, மற்ற என்னுடைய ஊழியத்தினுடைய பாதையை பற்றி, எங்களுடைய குடும்ப வாழ்க்கை பற்றி, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சாட்சியுள்ள வாழ்க்கை பற்றி, இப்படி அநேக காரியங்களை பற்றி என்னை அதிகமாக சிந்திக்க வைத்தது, என்னை அதிகமாக யோசிக்க வைத்தது. எங்கேயெல்லாம் நான் தவறி போனேன், எங்கேயெல்லாம் நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லி இந்த கேள்விகள் என்னை உணர வைத்தது, என்னை நினைப்பூட்டினது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த 2025 என்ற ஆண்டில் கால்களை எடுத்து வைத்த அநேகர், சமீபத்தில் என்னுடைய மகளோடு பேசி கொண்டிருந்தேன். நானும் என்னுடைய மகளும் எங்கள் வீட்டு மாடியில் நடந்து கொண்டிருந்தோம் போன வாரம். அப்பொழுது பக்கத்து வீட்டை என்னுடைய மகளுக்கு காண்பித்து, இந்த வீட்டில் நாம் நம்முடைய வீட்டிற்கு வந்த பிறகு இந்த பக்கத்து வீட்டில் குடியிருக்க வந்த 7 பேர் இந்த 15 ஆண்டுகளுக்குள்ளாக மரித்து போயிருக்கிறார்கள். அந்த வீட்டில் குடியிருந்த 7 பேர் என்று சொல்லுகிற பொழுது 3 வித்தியாசமான குடும்பம் அதில் வாடகைக்கு வந்தது. ஆனால் அந்த வாடகைக்கு வந்த அந்த குடும்பங்களில் 7 பேர் மரணத்தை சந்தித்திருக்கிறார்கள். அதில் 3 பேர் 35, 30, 40 வயதுக்குள்ளாக மரணத்தை சந்தித்திருக்கிறார்கள். அப்போ என்னுடைய மகளிடத்தில் சொன்னேன், மாடியில் ஒவ்வொரு முறையும் நான் நடக்கிற பொழுது, எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு, ஒவ்வொரு முறையும் நான் நடக்கிற பொழுது, அந்த வீட்டை பார்க்கிற பொழுது நான் உணர்த்தப்படுகிறேன். காலையில் என்னுடைய நாசியில் ஜீவனோடு சுவாசத்தோடு நான் நடந்து கொண்டிருக்கிறேன். நான் உணர்த்தப்படுகிறேன், நான் நினைப்பூட்டப்படுகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, மரித்து போனவர்கள் எல்லாம் பாவிகள் என்று சொல்லி நான் சொல்ல விரும்பவில்லை. ஜீவனோடு இருக்கிற நான் நீதிமான் என்றும் சொல்ல விரும்பவில்லை. எல்லாம் தேவனுடைய கிருபை, எல்லாம் தேவனுடைய இரக்கம், எல்லாம் தேவனுடைய கண்களில் எனக்கு கிடைக்கப்பட்ட கிருபை என்று தானே சொல்வேனே ஒழிய வேறென்றும் நான் மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய இருதயத்தில் பெருமை ஆட்கொண்டு இருக்கிறது. அவர்கள் பெருமையோடு இருக்கிறார்கள். தங்கள் சாதனைகளை பற்றி, தங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி பெருமையோடு இருப்பதை நான் பார்க்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, தேவ கிருபை, தேவனுடைய பெரிதான கிருபையினால் இந்த ஆண்டை நிறைவு செய்து ஒரு புதிய வருஷத்துக்குள்ளாக கால்களை எடுத்து வைக்க இருக்கிறோம். யோசித்து பாருங்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்களோடு வேலை பார்த்தவர்கள் அல்லது உங்களோடு வேலை பார்த்து ஓய்வு பெற்றவர்கள் என்று எத்தனை பேர் இந்த வருஷத்தில் மரணத்தை சந்தித்து இந்த பூமியை விட்டு கடந்து போயிருக்கிறார்கள். யோசித்து பார்ப்போம். ஜோசுவா இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களுக்கு சொன்ன இந்த 3 காரியங்களை நாமும் செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக நாம் நினைவு கூற வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் இந்த ஆண்டில் செய்தார் என்று சொல்லி நாம் திரும்பி பார்த்து நினைவு கூற வேண்டும். இரண்டாவதாக, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த காரியங்களுக்கு நாம் உணர்வுள்ளவர்களாக இருக்கிறோமா?
என்று உணர்ந்து பார்க்க வேண்டும். மூன்றாவதாக, தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் ஒரு புதிய வருஷத்தில் பிரவேசிக்க இருக்கிறோம். அந்த புதிய வருஷத்துக்குள்ளாக நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதற்கு தீர்மானங்கள் எடுக்க வேண்டும். ஜோசுவா சொன்ன இந்த 3 காரியத்தை ஜோசுவாவிற்கு பின் வந்த நியாயாதிபதிகள், இஸ்ரவேல் தேசத்தினுடைய ஜனங்கள், அதிபதிகள் மறந்து போனபடியினால் அவர்கள் எந்த விதமான அனுபவத்திற்குள்ளாக கடந்து போனார்கள் என்பதை நியாயாதிபதியின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த 3 காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் நினைப்பூட்டப்பட வேண்டும், நாம் உணர வேண்டும், நாம் புதிய தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இந்த விதமான ஒரு அருமையான ஒரு சுய பரிசோதனையோடு இந்த ஆண்டின் கடைசி ஆராதனையை இந்த ஆண்டை நாம் நிறைவு செய்வோம். இந்த விதமான தீர்மானங்களோடு நாம் புதிய வருஷத்தில் கால்கள் எடுத்து வைப்போம். அப்பொழுது வருகிற நாட்கள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் நமக்காக காரியங்களை வாய்க்கப்படுவார். கர்த்தர் நம்மோடு கூட வருவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்ததாமே இந்த வார்த்தை கொண்டு, வசனத்தை கொண்டு உங்களோடு பேசுவாராக. உங்கள் கருத்துக்கள், உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகிறது. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென்.